श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियाधरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीवुवे मन्नार्गुडी कंदाडै श्रीमद् गोपालार्य महादेशिकन अनुग्रहित श्रीमद् आचार्य सप्तशती என்ற 717 ஸ்லோகங்கள் கொண்ட தேசிக திவ்ய சரித்திரத்தை அனுபவித்து கொண்டு வருகிறோம். ஆச்சாரியன் அனுகிரகம். அது தேசிகாயணம் என்ற ஆச்சரியமாக தமிழில் அர்த்தத்தை தெரிவித்துள்ளனர். புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது. அதில் இப்போ பாலகாண்டம் அனுபவிக்கிறோம். 7 காண்டமாக சுவாமி தேசிகன் சரித்திரத்தை பிரித்து இப்பொழுது பாலகாண்டம் சுவாமியோட அவதார பட்டலம். அதில் இதுவரைக்கும் 20 ஸ்லோகங்கள் அனுபவித்தோம். இன்றைக்கி 21வது ஸ்லோகம். குரும் பிரகாஷயே தீமான் மந்திரம் யத்னேன கோபயேத் அப்பிரகாஷ பிரகாஷாபியாம் க்ஷீயத்தே சம்பதாயுஷின்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தின்படி தமது ஆச்சாரிய பக்தியினால் நம் சம்பிரதாய ரட்சணத்திற்காக செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் கிரந்தங்கள் மூலமாகவும் அனுஷ்டானத்தின் மூலமாகவும் செய்து காண்பித்துள்ளார். அதனால் பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் ரங்கநாதனும் ரங்கநாயகியும் ரொம்ப திருவுள்ள முகந்து சுவாமிக்கு பல விருதுகளை அனுகிரகித்துள்ளனர். சர்வதந்திர ஸ்வதந்தர் என்று வேதாந்தாச்சாரியன் என்று அப்படிப்பட்ட ஆச்சாரிய சார்வபௌமன் நம் சுவாமி வேதாந்த தேசிகன் பண்ண உபகாரத்திற்கு பிரத்யுபகாரம்னு ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாயனும் காணகில்லான் என்பதுதான் உண்மை. இருந்தாலும் சுவாமியினுடைய பெருமைகளையும் வைபவங்களையும் அவரது திவ்ய சரித்திரத்தையும் ஏதாவது ஒரு வகையில் கைங்கரிய புத்தியோடு செய்ய வேண்டியது நமது ஒவ்வொருவருடைய கடமை. அப்படி சுவாமி தேசிகனுடைய புகழையும் அவர் அருளி செய்த கிரந்தங்களையும் சேர்த்து அவருடைய ஆச்சரியமான திவ்ய சரித்திரத்தை சுவாமி ஸ்ரீ உவே மன்னார்குடி கந்தாடை கோபாலாரிய மகாதேசிகன் இந்த ஆச்சாரிய சப்தசதியில் அருளி செய்ததை மகனீயர்கள் இது அர்த்தங்கள் புத்தகமாக வெளியிட்டு அது அடியேனுடைய மகாபாகியம். அதை இந்த மாதிரி உங்களுக்கு யதாசக்தி யதாமதி ஷேர் பண்ணிட்டு வரேன். இன்றைய தினம் 21, 22வது ஸ்லோகம் அனுபவிப்போம். அவதாரத்துக்கு அப்புறம் ஒரு 4 ஸ்லோகங்களாக கூட அனுபவிக்கலாம். ரொம்ப சின்னதாக இருக்குன்னு பாகவதால் ஃபீல் பண்ணா. அத்ராந்தரே அச்சிந்தத் பன்னகநக நாயகோதரணௌ உத்கோஷயிதும் தத்வம் கண்டாமே பிரேஷணீயேதி. அத்ராந்தரே அச்சிந்தத் பன்னகநக நாயகோதரணௌ உத்கோஷயிதும் தத்வம் கண்டாமே பிரேஷணீயேதி. சுவாமி அந்த தேசிக அவதார ரகசியம் இது. அதாவது சேஷாத்ரி என்னும் திருமலை, அந்த சேஷாச்சலம், சேஷகிரி, சேஷாத்ரி என்ற திருமலையின் நாயகன் எம்பெருமான் திருமலையப்பன் ஸ்ரீனிவாசன். அவன் வேதத்தின் தத்துவத்தை, வேதத்தின் உட்பொருளை, உண்மை பொருளை இந்த பூமியில் உறக்கச் சொல்லி பரப்ப வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி மக்கள்லாம் உய்ய வேண்டும் அதுக்காக என்று சொல்லி தனது கண்டையை, தனது மணியை அனுப்ப வேண்டுமாய் சங்கல்பித்தான். பெருமாள் சங்கல்பிச்சிட்டான். அதாவது அத்ராந்தரே என்று தெரிவிக்கிறார். அதாவது பெருமாள் முதல்ல வராக அவதாரம் எடுத்து அங்கே சரணாகதி செய்தால் அவனை கைவிடேன் என்று அருளி செய்தும், ஸ்ரீ கிருஷ்ணனாய் சரணமடை என்று உபதேசித்தும்,
ஸ்ரீராமனாய் விபீஷண சரணாகதியின் போது நான் சரணாகதனை ஒரு படியாலும் கைவிடேன் என்று சொல்லியும் அதை முழுமையாக அது பலன் அளிக்கவில்லை. விபவாவதாரம் போல் தீர்த்தம் பிரசாதித்து போகாமல் நிலையாய் நின்றருளி பிரபத்தி சாஸ்திரத்தை பிரவர்த்திக்க திருவுள்ளப்பட்டு திருவேங்கட மாமலையில் ஸ்ரீனிவாசன் என்ற திருநாமத்தில் என் திருவடிகளை பற்றுங்கள் என்று காட்டிக்கொண்டு அர்ச்சையாக அவதரித்தருளினான். ஆயினும் அவனை அல்ப பலன்களுக்காக பற்றினார்களே ஒழிய மோட்சத்திற்காக பற்றுவரில்லை. அதனால் இந்த அர்ச்சாவதாரத்தில் வென்றி புகழ் இன்றி நீள் புகழ் அத்தனையே ஆயிற்று. வென்றி புகழ் இல்லை. ஸோ மிருகத்தை வைத்து மிருகம் பிடிப்பாரை போல சஜாத்தியரை கொண்டு உய்விக்க திருவுள்ளம் பற்றி நம்முடைய கண்டையை, அந்த ஆச்சரியமான கண்டாமணியை அனுப்புவோம். என கண்டாமணிங்கிறவரே நித்யசூரி. அந்த அந்த கண்டா அவதாரமே நித்யசூரி கண்டையாக அவதாரம் எடுத்திருக்கார். அவர் கைங்கரியம் பண்ணணும் பெருமாளுக்குன்னு இந்த கண்டாமணியாக வந்திருக்கு. பெருமாளுடைய சங்கல்பம் அந்த கண்டாவதாரத்தை, அந்த நித்யசூரியை வேதாந்த தேசிகனா அவதாரம் பண்ண வைக்கணும் அப்படின்னு. அதுவும் பன்னக நக நாயகன் என்கிறார். பன்னக அப்படின்னா பாம்பு, நகன மலை, சேஷ ஆச்சலம், சேஷாத்ரி திருமலை. ஸோ அது இல்லாமல் கண்டையுடைய நாதம் எப்படி இருக்கும், அப்படியே கணீர்னு லவுடாக ஸ்திரமாக ஆச்சரியமாக இருக்கும். அது மாதிரி இவர் தன்னுடைய நாதத்தால், தன்னுடைய அந்த குரலால் மக்களை சீர்படுத்த வேண்டும், உஜ்ஜீவிக்க வேண்டும் என்று கண்டாவதாரத்தை இங்கு ஏற்படுத்துகிறார் வேதாந்த தேசிகனாக. இப்படி ஆச்சரியமாக, அதுவும் அத்ராந்தரே அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது குழந்தை தேசிகன் பிறக்கப் போவதை சூச்சிப்பிப்பதற்கு, பெருமாள் சங்கல்பிப்பதற்கு அந்த கன்சீவ் ஆகணும், அதுக்கு அத்ராந்தரே என்று ஆரம்பிக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, ஏ தஸ்மின் அந்தரே அப்படின்னு ராமனை கன்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வால்மீகி ராமாயணத்தில் எடுக்கிறார். ஏ தஸ்மின் அந்தரே, அது சுவாமி கோபாலாரிய மகாதேசிகன் திருவுள்ளம். அதனால தான் அத்ராந்தரேன்னு எடுக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமாக அந்த ஸ்லோகத்தை இயற்றி நம்மளை அனுபவிக்க வைக்கிறான்னு பார்க்கணும். அது இல்லாமல் அடுத்த ஸ்லோகத்தில் கலிமல கல்மஷதிஷனைஹி பிரகட பிரச்சன்ன நாஸ்திக கதம்பைஹி நிகமாந்த சித்தமர்த்தம் தூஷிதமாலக்ஷயேன புரா. கலிமல கல்மஷதிஷனைஹி பிரகட பிரச்சன்ன நாஸ்திக கதம்பைஹி நிகமாந்த சித்தமர்த்தம் தூஷிதமாலக்ஷ்ய ஏன புரா. கல்மஷம் அப்படியே கலியின் கோலாகலத்தால் ரொம்ப ரொம்ப அழுக்கடைந்து கலியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப டர்ட்டியாக பிரச்சன்ன பௌத்தர்கள் என்னும் நாஸ்திக கூட்டம். பிரச்சன்ன அப்படின்னா மறைவான பிரச்சன்ன பௌத்தர்கள்னு ஸ்ட்ரெயிட்டாக வேதமே இல்லை, சூன்யவாதம், ஜைனர்களும் புத்தர்களும் பௌத்தர்களும் அப்படி பண்ணா. பிரச்சன்ன பௌத்தர்கள்னு இல்லை, நாங்கள்லாம் வைதிகால் தான் அப்படின்னு பௌத்தர்களுடைய அவர்களுடைய கொள்கையை இவர்களும் பற்றுகிறார்கள். அதாவது உபனிஷத வாக்கியங்களுக்கு விபரீதமான அர்த்தங்களை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் கற்பித்து பரப்பி வந்தனர் இந்த பிரச்சன்ன பௌத்தர்கள். மறைமுகமாக நாஸ்திக கூட்டமானது பரப்பி வந்தது. அவர்களது சிந்தையானது கலியின் விஷத்தால் மழுங்கியது. ஏன் அப்படி பண்ணுறா அப்படின்னா, அது காரணம் அவருடைய சிந்தை கலியினுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால் அப்படி ஆயிடுறது. பொல்யூட்டட், வேதாந்த வாக்கியத்துக்கெல்லாம் தவறாக இன்டர்பிரட் பண்ணிடுறான், தவறாக அர்த்தங்களை கற்பித்து பரப்பி வந்தனர்.
அதெல்லாம் பெருமாள் அதை எம்பெருமான் கவனித்து அப்படின்னு முடிக்கிறார். கவனித்து இந்த இடத்துல ஆலக்ஷ்ய அப்படிங்கிறார். கவனித்தார் அப்படி இல்லை, கவனித்து அப்படின்னா கவனித்து என்ன பண்ணார் அப்படிங்கிறது அடுத்த ஸ்லோகங்களில் வரும். கவனித்து இந்த மாதிரி கண்டையா அவதாரம் பண்ண வைக்க வேண்டும், ராமானுஜராக அவதாரம் பண்ண வைக்க வேண்டும் என்று பெருமாள் திருவுள்ளப்பட்டார் என்பது அவருடைய சுவாமியோட திருவுள்ளம். அடுத்த ஸ்லோகங்களில் அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.